ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் இருந்து எக்ஸசைஸ் 14 பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 13 அப்லோட் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் சம்ஸும் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் இதே சாப்டருக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இங்கே போடாத சம்ஸையும் சாப்டர்ஸும் எங்கே போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் போட்டிருப்போம். ஸோ அதோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரிமைனிங் சாப்டர்ஸ் போட்டிருப்போம். அங்கே போடாத சம்ஸு இங்கே சாப்டர் வைஸ் போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. Give journal entries for the following item which are ignored at the time of calculating the life assurance fund. ஸோ லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த என்ட்ரிஸ் ஜேர்னல் என்ட்ரிஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் இதுக்கெல்லாம் போடணும். A claim of ₹10,000 outstanding in the books for 10 years and return back. அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது நம்ம ரிட்டன் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான என்ட்ரிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்ட்ரிஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து ரீஇன்சூரன்ஸ் ரெக்கவரிஸ் 35,000. ரீஇன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 35,000. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அக்ரூ ₹1,000 பட் நாட் ரிசீவ் டியூரிங் த இயர். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஒரு ₹1,000 இருக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அந்த இயரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 ஜேர்னல் என்ட்ரிஸு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட தெரிஞ்சது அப்படின்னாலே இதிலே வந்து போட்டுடலாம். ஸோ ரெசிப்ட் பேமெண்ட்டும் தான் இருக்குது, அதனால ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸசைஸ் 14th 1 இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட். ஸோ இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் ஆஃப் 10,000 அவுட்ஸ்டாண்டிங் இந்த புக் ஃபார் 10 years ஆர் ரிட்டன் பேக். ஒரு அமௌண்ட் திருப்பி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமை ரிட்டன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கிளைம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அப்படின்னு இருக்குது. இந்த என்ட்ரிஸ் வரணும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம அக்கௌண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறனால என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பே பண்ணலை பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருப்போம். ஓகேவா? இந்த என்ட்ரி வரணும். இது வரலை அப்படிங்கிறதுனால நம்ம அக்கௌண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேங்க்கு கேன்சல் பண்ணிட்டு கிளைம் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் இருக்குது. ஓகேவா? இப்போ பே பண்ணிட்டோம் அப்படின்னா பேமெண்ட் உள்ளே வருதா? இப்போ பேங்க் உள்ளே வரும்போது நம்மளுக்கு என்னங்க இங்கே டெபிட்டில் இருக்கிறது வந்து இது கேன்சல் ஆகணும் அப்படின்னா கிரெடிட் போடணுமா? டெபிட்டில் இருக்கிறது கேன்சல் ஆகணும் அப்படின்னா அதை டெபிட் பண்ணி கிரெடிட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக கிளைம் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் வரணும். ஓகேவா? பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது. ஓகேவா? ஸோ அப்போது என்ன வரணும்? அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் அக்கௌண்ட் டேட்டா டு கிளைம் ரிவர்ஸாக வரணும். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுங்கிறப்ப இந்த என்ட்ரி போட்டிருப்போம். இப்போ பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அப்போ அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் அக்கௌண்ட் டேட்டா டு பேமெண்ட் அப்படிங்கிற என்ட்ரி போடணும். ஓகேவா? ஸோ அப்போது அவுட்ஸ்டாண்டிங் கிளைம்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கிளைம்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ எவ்வளோங்க? ₹10,000. இப்போ டெபிட் டு கிரெடிட்டு நம்மளுக்கு கேன்சல் ஆகி கரெக்டாக கிடச்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீஇன்சூரன்ஸ் ரெக்கவரிஸ் 35,000. ஸோ ரீஇன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரெக்கவரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ரீஇன்சூரன்ஸ் ரெக்கவர் அமௌண்ட் உள்ளே வந்துருச்சு. அப்போ டெபாசிட் வந்து அமௌண்ட் உள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது அப்போ பேங்க்கில் நம்ம பர்சனோட நேம் போடுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அது என்னங்க? அவுட்ஸ்டாண்டிங் டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார். இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. இப்போ கிளைம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப டெபிட்டில் கிளைம் போடுறோம் இல்லைங்களா? இப்போ டெட்டாஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எதுங்க? கிளைம் தான் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங். ரீஇன்சூரன்ஸ்லேயும் கிளைம் தான் இல்லையா? ஓகேவா? நம்ம பேங்க்குக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000. அவ்வளோதான். இங்கே கிளைம் நம்ம கொடுக்க வேண்டியது, இது வர வேண்டியது. ஸோ அடுத்தது என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அக்ரூடு 10,000 பட் நாட் ரிசீவ் டியூரிங் த இயர். இன்னும் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காகவே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அமௌண்ட் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரீஸை நம்ம போடணும்.
இன்ட்ரெஸ்ட் வர வேண்டியது இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இப்போ அக்ரூட் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே பேங்க்குன்னு போடுறப்ப அதில் ஆக்சுவலாக என்ன வரணும், அமௌண்ட் வர வேண்டியதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட்டுன்னு போடுவோம். இப்போ இது அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறனால அக்ரூடு. ஓகேவா, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,000. சரி, 1000 ருபீஸா? 1000 ருபீஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.